வாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாம். ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் ஃப்ரை பண்ணுறதுக்காக 200 கிராம் ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கேன். தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்ல பபுள் மாதிரி விரலால் அழுத்தும் போது உடையிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கிறேன். சுத்தமாக தண்ணி நல்லா வடிகட்டிட்டு வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா லைட்டாக இலகுவாக நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து செகண்ட் கோட்டிக்காக இன்னொரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சல்லடையில் சளிச்சு எடுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா மாவு இருந்ததுனாலும் வெளியில் வந்துடும். இப்போது அதை வேற ஒரு பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடுறேன். இங்கே எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சேர்க்கும் போது பார்த்து பண்ணுங்கள். கொஞ்சம் தள்ளி நின்று எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல பபுள்ஸ் அடங்கி ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்வீட் கார்னை வெளியில் எடுத்துடலாம். இந்த மாதிரி மற்ற எல்லா ஸ்வீட் கார்னையும் பொரிச்சு எடுத்துக்கிறேங்க. சூடாக இருக்கும்போது ஸ்வீட் கார்ன் நல்லா க்ரன்ச்சியாக கிறிஸ்பியாக இருக்கும். சூடாக ஆற ஆற கிறிஸ்பினஸ் குறைய ஆரம்பிச்சிடும். சூடாக இருக்கும்போதோ பெப்பர் இல்லைன்னா மிளகாய் தூள் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள்.